3 நாள் எதுக்குத்த? போய் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கே வந்துடலாம்ல. நாம ரொம்ப நாள் கழிச்சு கோவிலுக்கு போறோம் மீனா. ஊர்ல இருக்க நம்ம சொந்த பந்தம்லாம் நம்ம எப்ப வருவோம்னு காத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல. போனதும் ஓடி வந்தா நல்லா இருக்குமா? அப்புறம் தமிழ் சொல்ல மறந்துட்டேன். நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உன் தங்கச்சிங்க எல்லாரையுமே கூட கூட்டிட்டு வர சொல்லு. ஜனாமா, அவங்கெல்லாம் எதுக்கு ஜனாமா? தமிழ், இப்ப அந்த கோவில் தான் உனக்கும் குலதெய்வம், ஞாபகம் இருக்குல்ல? நம்ம குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் உன் குடும்பமும் கூட வந்து நிக்கணும். அத மறந்துடாத. நீங்க தானே முதல் சம்பந்தி. தமிழ், உங்களுக்குன்னு சில மரியாதை இருக்கு. அத நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாது. அம்மா, அம்மு வரணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம அவளை கூப்பிடணும்னு சொல்ற? அம்மா, எப்படிமா சம்பந்தம் இல்லாம போகும்? அவ இந்த வீட்டு பொண்ணு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அவ வர்றதுல என்ன தப்பு? என் பொண்ணு கல்யாணத்துல அவளும் ஒரு அத்தையா, எல்லா நல்லது கெட்டதுலயும் அவ கலந்துக்கணும்ல. அத நான் விட்டு கொடுக்க மாட்டேமா. என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது. என் தங்கச்சி வரலனா நானும் கோயிலுக்கு வரல. என்னங்க என்னங்க என்ன பாரு தமிழ், எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தங்கச்சி மேல இருக்க பாசம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கூட பிறந்தவங்க ஜனாமா, தூக்கி வேற வளர்த்திருக்காரு. எப்படி ஜனாமா விட்டு போகும்? அதுக்காக அவளை கோவிலுக்கு வர சொல்றதா? என்னால முடியாது. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி தங்கச்சி பித்து பிடிச்சு போய் திரியறாருன்னே தெரியல. ச்சே.